ஹலோ எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிசி டாக்கோட வீடியோக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுவும் அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுவும் யூடியூப் சைட்லேருந்து. நந்தா என்ன பண்ணியிருக்காருன்னா ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்களும் 2 டேஸில் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நந்தா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூபோட பாட்டுக்கு தமிழ் தெரியல அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை வேறு சில யூடியூபர்ஸ் கூட நடந்திருக்கு. இதே மாதிரி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஆனால் அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாட்டுக்கு தமிழ் தெரியாதனால இந்த ஸ்ட்ரைக் வந்திருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதே சூதாட்டத்தை பற்றி ஒரு யூடியூபர் என்னோட ஃபேவரட் யூடியூபர் பேசியிருந்தார் முன்னாடியே. அவருக்கும் இதே மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இருக்கிறத பற்றி அவேர்னஸ் வீடியோ போடுறவங்களுக்கே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் இருக்க சீட்டிங் பற்றி பேசுனதுனால ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இப்போ அந்த யூடியூபர் எதை பற்றி ஸ்ட்ரைக் வாங்கினாரு கிளியராக பார்த்துடலாம். YouTube has applied a lifetime warning on my channel. They denied my appeal, and I have a lifetime strike for breaching the community guidelines. On a video I have made to inform and prevent people from gambling, I have been flagged for promotion of unregulated goods. According to their words, YouTube prohibits content that promote or links to sites that allow for online gambling or betting, unless the domain is certified by Google Ads or reviewed by YouTube. So on a video I have made to inform about the harms of gambling, telling you not to gamble, I have been punished by YouTube because they see it as a promotion. அங்கே வாயிலே வர மாட்டேங்குது. இதுதான் அந்த யூடியூபர் பேர். வேறு ஷார்ட்டாக ஜெஃப்னு கூப்பிடுவோம். இதுதான் இந்த சேனலோட பேர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஜெஃப் எப்பவுமே சிஎஸ்கோ சுற்றி நடக்கிற கேம்பிளிங் அண்ட் பெட்டிங் அகேன்ஸ்டாக தான் பேசுவார். அவர் போட்ட வீடியோக்கு இப்போது நந்தாக்கு நடக்கிற மாதிரி அதே ஸ்ட்ரைக் வந்தது. வீடியோ டேக் டவுன் பண்ணிட்டாங்க. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வீடியோ பண்ணேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் ட்விட்டரில். அப்படி பேசும்போது அவங்க வந்து ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணல, ஆனால் அந்த வீடியோவை பேக் ஆன்லைன் பண்ணிட்டாங்க திரும்ப. நீங்கள் அந்த வீடியோவை கன்ஃபார்மாக பார்க்கணும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours கிட்ட இருக்கும். 2 டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் மாதிரி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அதையே நான் பார்க்க சொல்கிறேன்னா இப்போ மொபைல் கேம்ஸ்லாம் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜிஎம்ஐல கிரேட் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயரில் பேக்கேஜாக இருக்கட்டும், கிளாஷ் ராயலில் லூட் பாக்ஸஸாக இருக்கட்டும், இது வெறும் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பிளே ஸ்டோரில் இருக்கு. இதுவும் கூட சூதாட்டம் தான். மோஸ்ட்லி இதில் என்ன தப்பு இருக்கு? அது கேம்ஸ், அதில் லூட் பாக்ஸஸ், அதில் எங்கே கேம்பிளிங் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற கேம். இதுல இதெல்லாமே சூதாட்டத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா இந்தியன் ரூல் படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் பேஸ்ட் கேம்ல கேம்பிளிங் இருக்கலாம், அதுவும் பியூர் ஸ்கில். ஆனா இந்த கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்கில் பேஸ்ட் தான். ஆனா அதுக்கும் இந்த லூட் பாக்ஸஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதை பத்தி எதனா ஒரு பெரிய யூடியூபர் வீடியோ போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நந்தாவோட விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலா இந்த வீடியோ பண்ணும்போதே நந்தாக்கு அவங்க ரிப்ளை கொடுத்திருந்தாங்க யூடியூப்ல இருந்து. அவங்க வந்து வீடியோவை திரும்ப ஆன்லைன் பண்ண மாட்டாங்க, அது வந்து திரும்ப பேனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியாது. இந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா நந்தாவோட சேனல் மானிட்டைசேஷன் அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நந்தா ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியிருக்காரு. அதுவும் விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பாட் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் வச்சு ரிவ்யூ பண்ணுறது இல்லை, அது கண்டென்ட் ஐடி வச்சு மேட்ச் பண்ணி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுக்கும். நான் 100% இது இப்படி தான் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பாய்.